இது என்னன்னா நம்ம விளையாடுற ஸ்போர்ட்ஸ் வந்து நம்மளுடைய வாழ்நாளையே மாத்திரும். எவ்வளவு நாள் நம்ம வாழ்வோங்கிறதே நம்ம ஸ்போர்ட்ஸ் டிட்டர்மின் பண்ணும். எனக்கு இதுல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ஆனா சரி, எந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாண்டா ரொம்ப நாள் வாழ்வாங்கன்னு கெஸ் பண்ணுங்க. நான் ஸ்கூல் இருக்கப்போ எங்க பிடி மாஸ்டர் ஒருத்தர் இருப்பார், 96 இயர்ஸ். அவர் பேர் வந்து சித்தப்பாஜி சார். சித்தப்பாஜின்னு பேரா? நான் வந்து பிராக்டிஸ் பண்றப்போ அவர் சொல்லுவாரு, அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப நாள் வரைக்கும் முட்டி வலி, ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே வராது, பிகாஸ் ஷீ இஸ் டூயிங் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு அதான் ஞாபகம் வருது. மேரத்தான். எந்த ஸ்போர்ட்ஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸுமே பண்ணாதவங்கள விட ரன்னிங், ஜாகிங் இதெல்லாம் பண்றவங்களுக்கு வந்து ஆவரேஜா 3.2 வருஷம் அதிகமா இருக்கும் வாழ்நாள்ல. ஸ்விம் பண்றவங்களுக்கு வந்து 3.4 வருஷம். ஒரு கேம் நம்மளே வீட்டு முன்னாடி ரோட்ல விளையாண்டுருக்கோம். ஷட்டில், பேட்மிண்டன், பிக்கிள் பால், பேட்மிண்டன் ரெண்டுமே வந்து வாழ்நாள 6.2 வருஷம் அதிகமாக்குமா. உலகத்திலே ரொம்ப பாப்புலரான ராக்கெட் ஸ்போர்ட் அது வந்து ஒரு குழு. டென்னிஸா? கரெக்ட். டென்னிஸ் வந்து 9.7 வருஷம் அதிகம் பண்ணுது. அதாவது ஆல்மோஸ்ட் டெக்கேடு. நம்ம ஊர்ல விளையாடுற ஸ்போர்ட்ஸா? நம்ம ஊர்ல இது ரொம்ப பாப்புலரான ஸ்போர்ட்ஸ். நீ இதுல ஒரு இதுல பிரைஸ் வாங்கியிருக்க. சைக்கிளிங் பண்ணா 3.7 இயர்ஸ் அதிகமாகுது. நான் விளையாண்டு இருந்த ஸ்போர்ட் ஒண்ணு ஃபுட்பால் வந்து 4.7 இயர்ஸ் அதிகம் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து கேலிஸ்தெனிக்ஸ், ஜிம் ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே வந்து 3.1 வருஷம் அதிகமாகுது. பொதுவாவே வந்து ஸ்போர்ட்ஸ் பண்றது நல்லதுன்னு இதுல தெரியுது. நீங்க என்ன ஸ்போர்ட்ஸ் விளையாடுறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப்.